இன்னைக்கு அந்த கத்தோலிக்க ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆலயம் இங்கே இருக்குது. இது ஆலயத்தினுடைய முகப்பு கோபுரம் அந்த பக்கம் இருக்குது. ஏன்னா கார்லாம் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த வழியாக ரோட்டு பக்கம் தான் முகப்பு இருக்குது. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இந்த மலர்ச்செடிகள் வைத்திருப்பதை நாம் பார்க்குறோம். ஏறக்குறைய நம்பூரில் இருக்கிற பூலாம் இருக்குது, டேலியா நினைக்கிறது பேர். அந்த மலர்ச்செடிகள் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதா சுரூபம், கல்லால் ஆன சுரூபம் நினைக்கிறேன். அதில் அமலவர்ப மாதா சுரூபம் அங்கே வச்சுருக்கிறாங்க. வெற்றி இது பூரா பார்க்கிங் லாட், பார்க் பண்ணுறதுக்காக உள்ள இடம். இதுவும் பார்க் பண்ணுறதுக்காக உள்ள இடம். ஆலயத்தினுடைய கோபுரம் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் இருந்து பார்த்தா இன்னும் அழகாக தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவங்களுடைய கல்லறை தோட்டம். இங்கே எல்லாம் அழகாக அதை பயன்படுத்துகிறாங்க. வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் கலர் இருக்குது. சின்ன கல்லெல்லாம் பேர் மட்டும் கீழே வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அந்த பூவெலாம் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்கிறாங்க. இது ஒன்று ஒரு கல்றை, அதில் ரொம்ப பழைய காலத்து கல்றையாக நினைக்கிறேன். அதில் ரொம்ப பெருசாக டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 1939 அது போலாம் இருக்குது. பழைய கல்றை நினைக்கிறேன். அதில் அதிகமாக பூவெலாம் அதிகமாக தெரியல. இந்த ஆலயத்தினுடைய கோபுரம், இந்த ஆலயத்தின் பேர் சென்ட் மேரிஸ் சர்ச். அதனுடைய வெளிப்புறம் பார்க்குறோம். ஒரு கேத்தலிக் சர்ச், ஒரு கத்தோலிக்க ஆலயம் அமெரிக்காவில். இது டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயம், சிகாகோ நகரத்துக்குள்ளே உள்ள ஆலயம். பெரும்பாலும் எல்லா ஆலயங்களும் எல்லா வசதியும் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். வசதிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற பணிகள் அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது முன்னாடி இருக்கிற கேத்தலிக் ஸ்கூல், நம்ம ஏற்கனவே பார்த்தது கேத்தலிக் ஸ்கூலு. இந்த கேத்தலிக் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கட்டணும். இருந்தாலும் இங்கே இருக்கிற கேத்தலிக்ஸ் பணம் கட்டி இங்கே படிப்பாங்க. எப்படி நம்ம ஊரில் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவ பள்ளியில் படித்தா டிசிப்ளின் கிடைக்கும், ஒழுக்கம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், அதே போல் இங்கேயும் இருக்கிறதால நிறைய பேர் பணம் கட்டி இங்கே படிக்க வைப்பாங்க. இப்போ இது ஆலயத்தினுடைய உள்ளே நுழையிறோம் நாம். இந்த பார்த்தீங்கன்னா 1979 வருஷம் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. எப்பயுமே 2 டோர் இருக்கும், இந்த குளிர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இது முதல் டோர், அது 2வது டோர். இந்த பார்த்தீங்கன்னா அதை சாத்தி வச்சுருப்பாங்க. இது வெல்கம் டெஸ்க், ஆலயத்துக்குள்ளே வெல்கம் டெஸ்க் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நூல்கள் வைத்திருக்கிறாங்க. ரீடிங் இஸ் சோல் ஃபுட், ஆன்மாவுக்கு உணவு வாசிப்பது. ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், வாசிப்பவர்களே தலைவர்கள் அப்படின்னு. வாசிப்பது, புத்தகம் வாசிப்பது எவ்வளோ முக்கியமானது என்பது காட்டப்பட்டிருக்குது. இங்கே வேணால் ஒரு புத்தகத்தை நாம் எடுத்து போய் படிக்கலாம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், இது ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி. எடுத்து போய் படிக்கலான்றாங்க. நம்மக்கிட்ட புக்கு இருந்தாலும் கொண்டாந்து இந்த டப்பாவில் போட்டுடலாம், கிவ் ஏ புக். ஆகவே இது எல்லாமே கொடுத்து வாங்கிக்கிறது. நம்ம விருப்பப்பட்டால் எடுத்து போய் படிக்கலாம். நாமளும் புக்கு இங்கே கொடுக்கலாம். இது ஆலயத்தினுடைய நுழைவாயில். இவ்வளோ வயசானவங்க வந்தால் உட்காந்துக்கலாம், உள்ளவே உட்காரலாம். இது ஒரு கண்ணாடியாலான அலங்காரம். கண்ணாடியில் ஜீசஸ் சிலுவையில் தொங்குறது போடப்பட்டிருக்கு. இது அலங்காரம், 2 பக்கம் பூ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நன்மை கொடுக்கறதுக்கு யார் எங்கெங்கே நிற்கணும்
அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது வந்து பீடம். இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நன்மை கொடுப்பார், இங்கே ஒருத்தர் நன்மை, 3வது ஆள், 4, 5, 6, 7 எத்தனை பேர் நன்மை கொடுக்கலாம். இங்கே கொயர் உட்காருவாங்க. இந்த வரிசைப்படி தான் நன்மை வந்து கொடுப்பாங்க. அங்கே இதெல்லாம் பெஞ்சு போட்டிருக்குது. நான் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே அதிகம் நான் பேச மாட்டேன் ஆலயத்தில். ஆனால் இங்கே இப்படி தான் உள்பக்கம் அமைஞ்சிருக்கு. பொதுநிலைன்னு நன்மை கொடுப்பாங்க. ஃபாதர் டீக்கன் இல்லாமல் பொதுநிலையினர் நன்மை கொடுப்பாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல நின்று நன்மை கொடுப்பாங்கன்றதுக்கு இந்த ஒரு மேப்பு இங்கே போடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கன் கொடி, இது அவங்க எப்பயுமே அமெரிக்கா மேலே அன்பு இருப்பாங்க. நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ்ன்றது ஒரு அமைப்பு. இதுவும் அவங்களும் சில புக்கு கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டவங்க எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ புக்கு தான். இதில் ஒவ்வொரு மாதமும் புல்லட்டின், ஒவ்வொரு வாரமும் அந்த பங்கு பற்றிய புல்லட்டின் மேகசின் இதழ் வெளியிடுவாங்க. பூச நேரங்கள் எனக்கு போடப்பட்டிருக்குது. சென்ட் மேரிஸ் பேரிஷு, இது என்னுடைய பணியை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போது ரிலீஜியஸ் என்னென்ன இருக்குது, வாலண்டியர்ஸ் தன்னார்வலோடு எதிர்பார்க்குறாங்க. வாசகங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த வாரத்துக்குரிய வாசகங்கள், பூச கருத்து இதில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பல்வேறு ப்ரோக்ராம். பேரிஷ் சில டைம் டூர் போவாங்க, பிக்னிக் போவாங்க. இது டீ காஃபி விற்பாங்க. அதுபோல் மியூசிக் மினிஸ்ட்ரி, மியூசிக்கில் சேர விரும்புகிறவங்க, பெண்களுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, அதை சேர விரும்புகிறவங்க, இப்படி பல்வேறு அமைப்புகள். தியாலஜி படிக்கிற பற்றி போடப்பட்டிருக்குது. லெக்டர், அதாவது வாசகம் வாசிக்கிறதுக்கு தனியாக பயிற்சி எடுக்கணும், அது இப்போ இருக்கணும், இது பண்ணலாம். ஸ்டாஃப்லாம் யார் பார்த்தீங்கன்னா விளம்பரம் போடப்பட்டிருக்கு. இந்த வாரத்தை மேகசின் ஒவ்வொரு வாரம் மாறும். இந்த வாரம் 16வது ஆண்டின் பொது காலத்தின் 16வது ஞாயிறு. இப்போ ரிலீஜியஸ் எஜுகேஷன் சேர விரும்புகிறவங்க இந்த கியூஆர் கோடை பற்றி பயன்படுத்தலாம். நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ்ன்றது ஒரு அமைப்பு, அவங்கள பற்றிய ஒரு அது. இங்கே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் வந்து இந்த குடும்ப வன்முறை இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி தடுக்கணுன்றதுக்காக அவேர்னஸ் கொடுக்குறாங்க. குடும்ப வன்முறை வந்து நம்ம வந்து தடுக்கணும், அது வந்து முக்கியமானது. குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டவங்களும் இவங்களை அணுகலாம். இது வந்து பங்கின் சார்பாக பல மினிஸ்ட்ரி நடக்குது, அதுவும் ஒன்று. அப்போ கோயிலுன்றது வந்து வழிபாடு மட்டுமல்ல, மக்களை வழி நடத்துவதற்கு பல்வேறு விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்குது. பல நேரத்தில் நம்ம வழிபாட்டோட இருக்குன்னு நினச்சிக்கிறோம், அதையும் தாண்டி பயன்படணும். பியூட்டி ஆஃப் காட் டிசைன், அது மானவீத்தைன்றது எப்படி ஒரு இது இருக்குது பற்றி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கைம்பெண்களுக்கும் மனைவி இழந்தவர்களுக்காக தனி தியானம் வைக்கிறாங்க, அதை பற்றிய புக்லெட் இது. செமெட்ரி, எப்படி நம்ம வந்து நம்முடைய சாவுக்காக எப்படி தயார் பண்ணணும், அதை செமெட்ரி அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கணும், அதை பற்றிய இது போட்டிருக்கு. நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழையிறோம். 2வது கேட்டு, இதுதான் ஆலயம். இந்த அஷர்ஸ்னால் எல்லாரையும் உட்கார வைக்கிறவங்க, உண்டியல் எடுக்கிறவங்க தான் அஷர்ஸ். அவங்களுக்கு இந்த டேபிள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நெடுக எல்லா பக்கமும் சேர் இருக்குது. இது பின்பக்கத்தில் ஒரு சின்ன பீடம், அழகான பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த காணிக்கை கொடுக்குறவங்க இதில் ஏற்றிட்டு அந்த உண்டியலில் காசு போட்டுருவாங்க. யாரும் வித்துட்டு இருக்க மாட்டாங்க, காசு போட்டுருவாங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு போட்டிருக்கப்பா தெரில. அதை விருப்பப்பட்டவங்க இந்த குச்சி எடுத்து அதுக்குள்ளே கொளுத்தி, இது புதுசாக கொளுத்திட்டு அதில் உண்டியலில் காசு போட்டுருவாங்க, அதுக்குரிய காசு போட்டுருவாங்க. இது பீடத்தினுடைய நடுப்பக்கம். அந்த பக்கம் கொயர் தனியாக இருக்குது. இதுவும் இந்த உண்டியல் எடுக்கிறவங்க வரவங்களை உட்கார வைப்பாங்க, இடம் பார்த்து உட்கார வைப்பாங்க. தான் அஷர்ஸனுடைய வேலை.
எல்லா பக்கமும் சிலுவை பாதை, துணியிலே செய்திருக்காங்க சிலுவை பாதை. அது கேன்வாஸில் அந்த படம் போடப்பட்டிருக்கு. ஹலோ, ஐம் டேக்கிங் பிக்சர். ஐம் டேக்கிங் பிக்சர். பிக்சர், ஐம் டேக்கிங் பிக்சர். இது வந்து கொயர் இருக்கிற இடம். கொயர் பீடம். No, oh yeah. Yeah, no problem. Yeah. இது பீடம். அந்த பச்சையாக தொங்க விட்டுறது வந்து மாற்றிடுவாங்க. ஒவ்வொரு பொது காலத்துக்கு வந்து பச்சையாக தொங்க விட்டுருக்காங்க இல்லைங்களா, அது இந்த பச்சை. துணி மேலேருந்து தொங்குது. தவசு காலத்துக்கு மாற்றுவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இது பின்னாலேயும் பீடம் இருக்குது. அது வந்து சேப்பல். நன்மை பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு சேப்பல். பின்னால் வந்து பூசை காணலாம். இங்கே ஒரு ஆல்டர் இருக்குது. ஏசன் திருவிதையும் அந்தோனியார் அவங்க. Yeah, this is Davis. I'm one of the sacristans. Yeah, sacristan. Yeah. This side of the parish was built in 1899. It's the third church on this spot. The first two burnt down. Yeah. I blame the Presbyterians, but that's another story. Oh yeah. Okay. When we outgrew this space, yeah, we built this side of the church. Yeah. In 1979. 1970. Yeah, I see. 1979 கட்டணது. Yeah. So if you look from the center of the church this way, you will see the original top of the altar. Okay. Which would have been underneath this stained glass window. முதலாக அந்த பீடம் தான் இருந்துச்சு. இது கீழே இருந்துச்சு. அதான் முதல்ல கட்டின ஆலயம். Yeah. So when you stand here, you can see what the original church would have looked like. Yeah. இங்க இருந்து பார்த்தா பழைய ஆலயம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதை மாற்றி புதுசாக கட்டிருக்காங்க. இது வந்து in which year this was built? 1899. 899 இது கட்டினது. மூன்றாவது ஆலயம். அதுக்கு முன்னாடிலாம் நெருப்பில் எரிஞ்சு போச்சு. The pipe organ is older than the church. Yeah. That's 1866. 1866 இந்த பைப் ஆர்கன் இங்கே நிறுவப்பட்டது. Of course, we have our confessionals back. ரெண்டு பக்கமும் பாவ சகித்தனை கேட்குற இடம். இது ஒன்று, அந்த பக்கம் பாவ சகித்தனை கேட்குற இடம் இருக்கு. Yeah. In the Last Supper that's underneath all the old altars. Yeah. Arch, if you go through the glass doors and look up, it's right there on the entrance of the church. Okay. அந்த இறுதி உணவு, ஆண்டவரின் இறுதி உணவு பழைய ஆலயத்தில் இருந்து இங்கே பின்னால் இருந்து பார்த்தா தெரியும். சிலுவை பாதை. ஓகே. இப்போ வந்து வேலை செய்கிறது, அதாவது புழக்கத்தில் உள்ள மிக பழமையான பைப் ஆர்கன் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது இதுதான். ஓகே. இதுதான் முதல் ஒரிஜினலாக இருந்த இறுதி ராவணனுடைய படம் இங்கே வச்சிருக்கிறாங்க. பழைய முத கோயிலில் இதுதான் இருந்துச்சு. இப்போ இந்த ஆலயம் முதலாக மூன்றாவது ஆலயமாக 1899 கட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆலயத்தினுடைய ரோட்டு பக்கம் உள்ள முகப்பு. நான் பின்னால் இருந்து முதல்ல காட்டினேன். இது ரோட்டு பக்கத்தில் இருந்த முகப்பு இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் ரோடு. இங்கே வர்றது கஷ்டமாக, பின்னால் போய் தான் வருவாங்க எல்லாருமே. பின்பக்கத்து வழியாக வருவாங்க. ஏன்னா இதனால் டிராஃபிக். தேங்க்யூ. So now, this angle, you can see what the original church would have looked like. Yeah. பழைய ஆலயம் இப்படி தான் தெரிஞ்சிச்சு. அந்த நடுப்பீடம் முன்னாடி வந்துடும். பின்னால் இருக்கு இல்லைங்களா, அது முன்னால் இருந்தது. ரெண்டு பக்கமும் 2 சைடு ஆல்டர் இருக்குது. அந்த பின்னால் இருக்கிற சிலுவை வந்து இங்கே பீடம் இருக்கிற இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து
அந்த பக்கம் புதிய ஆலயம் கட்டணத்தால் அது மாற்றி வச்சுருக்கிறாங்க. மிக அழகாக புதுசாக கட்டும்போது கூட எதுவும் அந்த அமைப்பு மாறாமல் கட்டுறாங்க பாருங்கள். அதான் எங்களுடைய நன்மைத்தனம். நன்றி. பாவ சகித்தன தொட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாதர் உட்கார்ற இடம், ஃபாதர் உட்காந்து கன்ஃபெஷன் பண்ணுவோம். இங்கே வந்து முட்டி போட்டுக்கிட்டு செய்கிறவங்க முட்டி போட்டு செய்யலாம், உட்காந்துட்டு பாவ சகிதம் பண்ணி இங்கே உட்காந்துட்டு செய்வாங்க. அப்போ ஃபாதர் இங்கே இருப்பார். சில பேர் பழைய முறைப்படி எங்கள் முகம் தெரியக்கூடாது, முட்டி போட்டு செய்யணும், இங்கே முட்டி போட்டுட்டு பாவ சகிதம் பண்ணலாம். இது பாவ சகிதம் தனி அறை. பாவ சகிதம் தனி அறை. வந்தவுடனே எல்லாம் மூடிக்குவாங்க, மூடிட்டு இங்கே உள்ளே இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில், அது மாநிலம் வந்து இல்லினாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சிகாகோ நகரத்தில் பஃபலோ க்ரோ என்ற ஊரில் இருக்கிற ஒரு பங்கு முன்னாடி நிற்கிறேன். இது வந்து குருக்கள் இல்லம். இந்த குருக்கள் இல்லம் தான் இதுவாகவும் இருக்குது, அலுவலகமும் இங்கே தான் இருக்கும். ஃபாதர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அலுவலகத்தில் ஒரு 4 பேர் பணிபுரிகிறாங்க. ஒவ்வொரு பங்குக்கும் அலுவலக பணியாளர்கள் இருப்பாங்க. அதுதான் பங்கினுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், கணக்கு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. இப்படி இருக்குது. இப்போ நாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு கத்தோலிக்க பங்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நான் நிற்கிறது வந்து குருக்கள் இல்லம், அதே சமயத்தில் பங்கினுடைய அலுவலகம். இதுக்கு முன்னாடி நிற்கிறேன். பங்குக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங்கான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முயல் இருக்குது. இது வந்து சாதாரண சும்மா மேயிற முயல், பயப்படுதா தெரில, உட்காந்துட்டு தான் இருக்குது. அப்போ தான் ஓடிடுச்சு. இங்கே பக்கத்தில் சாலை போக்குவரத்து இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையகத்தில் வாகனங்கள் குறைவாக இருக்குது. இது வந்து பார்க் பண்ணுற இடம், பங்குக்கான பார்க் பண்ணுற இடம். ஒவ்வொரு பார்க்கிங் இடத்துலையும் மாற்றுத்திறனாளிக்கான பார்க்கிங் இருக்குது. இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த காரில் வந்து ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க, அவங்க பார்க் பண்ணலாம். வேறு யாராவது பார்க் பண்ணாக்கா $350 ஃபைன். ஏறக்குறைய அவ்வளோ ஒரு டாலர் வந்து 100னாக்கா அது மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். இது பங்கு நடத்துகிற ஒரு பள்ளி, செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கான பார்க் பண்ணுற இடம் தான் அங்கே பார்க்குறோம். இது ஆலயம், இது ஸ்கூலு, இது ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தேவையான கம்யூனிட்டி ஹால், மக்கள் மன்றம் இங்கே இருக்குது. இது நான் தங்கி இருக்கிற குருக்கள் இல்லம். திங்கட்கிழமை வரைக்கும் இங்கே தங்கியிருப்பேன். இது பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். அதே போல் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங் இடத்துக்கு முன்னாடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கார் பார்க்கிங் வசதி இருக்குது. இது பள்ளிக்கு வருகின்ற மற்ற பேரண்ட்ஸு, பெற்றோர்கள், மற்ற ஆசிரியர்கள், அவர்களுக்காக கார் நிறுத்தும் இடம். இவ்வளோ அகலம் கட்டாக இருந்தாகும், அப்போ தான் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கே அனுமதி கொடுப்பாங்க. இந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஆலயத்துக்கு வருபவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் தனியாக இருக்கணும். அப்போ அதுவும் இருக்குது. இந்த பக்கம் அவருடைய கல்லறை தோட்டம் உள்ளேயே இருக்குது. இது முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் ஆலயத்துக்கு ஞாயிறு திருப்பலிக்கு வரக்கூடிய பார்க்கிங் பிளேஸ், பெரிய இடமா தான் இருக்குது. இது கல்லறை தோட்டம், சாக்ரிஸ்டி. இதில் இதெல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க, புனித பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. தேங்க்யூ. இங்கே குருக்களும் திருத்தொண்டர்களும் இங்கே வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க. இங்கே பீடச்சிறுவர்கள் அவங்க தனியாக பண்ணிக்குவாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. இங்கே அவங்களுடைய பீடச்சிறுவர்களுக்கான ஆடைகள் நீட்டாக அழகாக வச்சுருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க மாதிரி தூக்கி போட்டு போக மாட்டாங்க. இது அந்த மைக், கார்ட்லெஸ் மைக் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஆடைகள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த உடுப்புகள்லாம் கலராக அந்தந்த இதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லா அழகாக நீட்டாக இருக்கும்.
நன்றி. இது திருமுழுக்கு கொடுக்கின்ற இடம். அதன்படி ஏறி போகணும். அது மலர்கள் அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க. திருமுழுக்கு எழுத பாஸ்கதிரி கட்டாயம் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அந்த 3 மந்திரிக்கிற 3 எண்ணெய் இங்கே பேழையில் வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணி திருமுழுக்கு இந்த இதுலேருந்து தண்ணி எடுத்து இதெல்லாம் தண்ணி எடுத்து கூட ஊற்றுவாங்க.